இந்த காய் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. சுண்டைக்காவை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். இன்றைக்கி சுண்டைக்காயில் நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக ஒரு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வடகம் இல்லைன்னா கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்தும் தாளிச்சுக்கலாம். தாளிப்பு கொடுத்ததும் 20 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் அதிகமாக பூண்டு சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது, குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு ரெசிபி நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து செய்யும்போது குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் சுண்டைக்காய் சேர்க்கணும். சுண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை உரலில் சேர்த்து இடிச்சுக்க போகிறேன். இடிச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை சுண்டைக்காவை நடுவில் மட்டும் கட் பண்ணியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இடித்த சுண்டைக்காவை உடனேயே நான் சேர்த்து வதக்க போகிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணியில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கருத்து போயிடும். எல்லா சுண்டைக்காவையும் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா சுருங்கி வர வரையும் எண்ணெயிலேயே சுண்டைக்காவை நல்லா வதக்கி விடுங்க. வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சுண்டைக்காய் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ண 2 தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சுண்டைக்காவை நம்ம நல்லா வதக்கி செய்கிறதுனால கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போது சேர்த்துக்கலாம். புளியை நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் குழம்பு நல்லா கொதித்து சுண்டைக்காயெல்லாம் வெந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குழம்பு நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதித்து வர வரையும் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா கொதித்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுண்டைக்காவும் நல்லா வெந்து கரெக்டான பக்குவத்தில் பார்க்க எவ்வளோ டெம்ப்ட் ஆகுது பாருங்கள். இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.